பன்னீர் பட்டர் மசாலா வைங்கக்க, அது கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் சப்பாத்திக்கு. உன் பிரியனால அங்க பன்னீர் வாங்கி வச்சிருக்கா, நீ வேற வயிற்றுல கலப்பாத. 4 வெங்காயத்தை வெட்டி போட்டு தக்காளியை வெட்டி போட்டு சும்மா கூட்டு மாதிரி வச்சு ராத்திரிக்கு ஒப்பேத்த வேண்டியதுதான். ஆமா, பன்னீருக்கு எங்க போறது? நாங்கள் வாரது தெரிஞ்சிருந்தாலாவது லட்சுமி சோறு பொங்கிருப்பா, ராத்திரிக்கு சோத்தை வச்சு சமாளிச்சிருந்துருக்கலாம். நாங்க வாரது தெரியாதுல்ல, அவ அரிசி கம்மியா தானே போட்டிருப்பா, அதான் ராத்திரிக்கு இப்ப சப்பாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல பன்னீர் பட்டர் மசாலா கேட்டேன்னா அவ வேற திட்டி விடுவா. அம்மா எக்க, நான் உங்களுக்கு கேட்கல, எனக்கு கேட்டேன். நீங்கள் இருக்க சாக்குல உங்களுக்கு கேட்க மாதிரி எனக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிடலான்னு பார்த்தேன். நீங்க என்ன இப்படி சொல்லிட்டியே? அவ எங்களோட வச்சு சோறு பொடியதே பெருசு, இதுல நான் அவட்ட நான் கேட்க முடியுமாளா? எனக்கு இது வேண்டாம் அதுதானே. ஏ ராணிக்கா, நீ உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு, நான் செஞ்சு தருவேன். சும்மா இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு சங்கடமா இருக்கு. நீ இதே நிலைமையில நான் உன் வீட்டுல வந்து நிற்குமா, நீ எனக்கு ஒண்ணுமே செய்யலையோ? நீ பார்த்து பார்த்து எனக்கு எல்லாம் செய்ய தானே செஞ்சா. எனக்கு அரிசி போட தெரியாமல, ராத்திரிக்கு ஒரு 4 பக்கம் அரிசி எடுத்து போட்டா எல்லாம் வெந்து கிடக்கும், சோறுதுங்களான்னு. நான் சரி பிள்ளைல ஆசைப்படுவேன்னு சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு அடக்கேன். எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது. என் வீட்டு பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன்னு அதுதான் உன் முழுக்கம் செய்யும். எனக்கு என்ன ஒருபடி அரிசி போடிக்கணும், உனக்கு அதுதான் போடியும். ஒன்றும் உனக்கு ஒன்றும் தனியாக செய்யலை. நீ ஒன்றும் ரொம்ப வருத்தப்படாத. நீ இந்த மாதிரி பேசி எனக்கு சங்கடமாக இருக்கு பார்த்துக்க. போடு. அதான் லட்சுமி அக்கா இப்படி சொல்கிறாவல்ல ராணி அக்கா, அப்புறம் என்னத்துக்கு? உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன சாப்பிடணும்னு மனசுக்கு தோணுதோ சொல்லுங்க, லட்சுமி அக்கா ரெடி பண்ணி தருவாங்க. நாளைக்கு உங்களுக்கு மட்டன் பிரியாணி திங்கணும்னு ஆசையாக இருந்தால் கேளுங்க, உடனே மட்டன் எடுத்து மட்டன் பிரியாணி வேணுமா, கறி வேணுமா, என்ன வேணாலும் செஞ்சு தருவாங்க. என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படிதானே லட்சணா சொன்னது சரிதானே? நீ வாய் கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இருக்கிய. அசிங்கப்பட்டால் உமா. இல்ல, மத்த நேரம் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்க நேரம் வேற. இப்ப நம்ம ஒரு கதியும் இல்லாம வந்து நிற்கும் போது அது அப்ப வந்து நிற்கிறது சோத்துக்கு வந்து நின்ன மாதிரி சங்கடமா இருக்கும். அனிக்கா, நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத பாத்துக்க. அப்ப நீ நான் உன் வீட்டுக்கு சோத்துக்கு வந்து நின்னா நீ எப்படிதான் சொல்லுவியோ? ஒரு நிற்கதி இல்லாம நான் வந்து நிற்கும்போது நான் வந்து நின்னா நீ எப்படிதான் நினைப்பியோ? இல்ல லட்சுமி, அப்படி இல்ல, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்க. இப்ப நம்ம அம்மா இருந்த உனையும் விரட்டி விட்டுருவாளோ, வராத போன்னு. நீ ஏன் இப்படி நினைக்க? நீ அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ இப்படி நினைக்கன்னு எனக்கு தெரியலையே. சரி சரி லட்சுமி, கோவப்படாத, தெரியாம சொல்லிட்டேன். போக்கா, நீ இப்படி பேசியது எனக்கு என்ன சங்கடமா இருக்கு தெரியுமா? சரி லட்சுமி, நான் எதுவும் சொல்லல. எனக்கு நீ ஒரே ஒரு உதவி பண்ணுவியா லட்சுமி? சொல்லுக்கா. இன்னொரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல நான் வேணா அங்க போற வரைக்கும் நாங்க தனியா சோறுகறி ஆக்கி தின்னுட்டு அங்க இருக்கட்டுமா? நீ அங்க இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன் நீ தனியா சோறு பொங்கி திங்கன்னு சொல்ற, எனக்கு அது சங்கடமா இருக்கு. அப்படி இல்ல லட்சுமி, என் வீட்டுக்காரு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படியாரு. அவருக்கு சங்கடமா இருக்குமா இல்லையா? நாங்களும் வேணா அங்க இருந்துக்கிடியும், பாத்திரம் பண்ண மட்டும்தான், பொருள் கூட நாங்க வாங்கி போட்டு அங்க சமைச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்துக்கிடுவோம். அப்புறம் நாங்க அங்க எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா போய்கிடுவோம். நீ தாராளமா இருக்க, அதையும் இவ்வளவு தயக்கமா கேட்க? நீ என்ன நாங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். நீ இப்படி எல்லாம் தயங்கி இருக்கிறது தான் எனக்கு சங்கடமா இருக்கு. நீ உரிமையா கேளு, நாங்க இருக்கேன்னு. ஏன் இப்படி தயங்கி இருக்க? உனக்கு இங்க இருக்க சங்கடமா இருந்தானா நீ அங்க இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எல்லாம் கொண்டு வந்து தாரேன். சரி லட்சுமி. எப்பா விட்டா லட்சு அழுதுரும்புல இருக்க, ரொம்ப பாசக்காரி தான் அந்த லட்சு. போலாம், அவ எப்பயுமே பாசக்காரி தான், யாருக்கும் எதுவும் கெடுதலாம் நினைக்காம விட்டு கொடுக்காம இருப்பா. ஐயே லட்சு அழுவினி முஞ்சா இருக்குமா? சை, இப்படி பார்க்க சகிக்கல லட்சு. பக்கத்துல இருந்து உரண்டை இழுத்துக்கிட்டே இருப்பா. இதான் ஒரிஜினல் லட்சு. இப்பதான் மூஞ்சி கணங்கா இருக்கு. ராணியக்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா தனியா போய் படுங்க, தூங்க, இருங்க. சமையல் மட்டும் ஒன்னா இப்படி இருந்து செய்யுங்க, அப்பதான் நாங்களோட வந்து கும்மி அடிக்க முடியும். அப்பதான் எனக்கு இவளுக்கு வாசில 4 வாய் வாங்கி தின்னுட்டு போலாதானே? 4 முடி அது அப்படி கிடையாது. நாங்களும் எங்க பங்களிப்பு கொடுக்கறதுனால அதுல ஒரு 2 சப்பாத்தி நமக்கு தர வேண்டாவலான்ற ஒரு ஏக்கம் தான். இல்லைனாலும் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம அனுப்புனா அவியலுக்கு மனசு சங்கடப்படும்ல, அதுக்காண்டியாவது சாப்பிடியாது, வேற ஒன்றும் இல்லை. என்னதான் நம்ம வீட்டுல கறி குழம்பே செஞ்சு வச்சிருந்தாலும் அடுத்த வீட்டுல உள்ள குழம்பு டேஸ்ட் தனி டேஸ்ட் இருக்கும். அதுல கொஞ்சோட வாங்கி திங்கிறதுல ஒரு தனி டேஸ்ட் பத்துக்க. எப்ப வாங்கி திங்கிறதுக்கு என்ன உருட்டியா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரி, ஆளாளுக்கு உருட்டி போட்டு எடுங்க சீக்கிரம். வயிற்ற பசிக்குது, சாப்பிடுவோம். தக்காளி தொக்கு செஞ்சு தருவேன் எங்க அக்கா, அவ செய்து சூப்பரா இருக்கும். இல்ல யார் அக்கா யார் தங்கச்சின்னே தெரிய மாட்டேங்குது. அவியல் அக்காங்கதோ இவியல் அக்காங்கதோ, இவியல் அக்க போது பிளத்த அக்க போறா இருக்கம்மா. ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி நாய் கத்துறத பார்த்தா பயமா தான் இருக்கு.
அட இதுக்கே நீ பயந்தா எப்படி? நைட்டு 12 மணிக்கெல்லாம் தெருவில் ஜிலு 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 அப்படின்னு கொலுசு சத்தம் கேட்கும் தெரியுமா? நைட்டு ஜிலு ஜிலுன்னு காத்து தானே அடிக்கும், அது எப்படி கொலுசு சத்தம் கேட்கும்? அதெல்லாம் அப்படிதான்ல, கொலுசு சத்தம் தான் கேட்கும். நீ வேணா இன்னைக்கு ராத்திரி நல்லா நோட் பண்ணி பாரு. நீ ஜன்னல் கரையில் படுத்துக்கோ. 12 மணி ஆனதோ உனக்கு ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்துக்கு வரும். காத்து அடித்து அப்படியே நல்லா நோட் பண்ணி பாரு. ஜல் 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 அப்படின்னு கொலுசு சத்தமும் கேட்கும். நீ நல்லா நோட் பண்ணி பாரு. அம்மா அப்ப நான் ஜன்னல் பக்கத்துல படுக்க மாட்டேன், நான் நடுவுல தான் படுப்பேன்பா. ஒருவேளை ஜன்னல் பக்கத்துல படுத்தனா பியாயி ஜன்னல் வெளிய பிடிச்சு இழுத்துட்டா என்ன பண்றது? ஏவே சோனி சின்ன பிள்ளைய பயமுறுத்தாதவே. இன்னைக்கு நைட் நான் உனக்கு காட்டுறேன் பாரு. நீ ஆண்டாக்கா எனக்கு பயமா இருக்கு, நான் எங்க அம்மா கிட்ட போய் படுத்துக்கிடுவேன். நான் வந்து எழுப்பி நான் உனக்கு காட்டுறேன். தூரத்துல ஒரு வெள்ளை ஜில கட்டிக்கிட்டு நானே வருவேன் அப்படின்னு பாடிக்கிட்டு ஒரு பாட்டி போகும். அப்படியா? ஆமாப்ல, சத்தியமா நான் பாத்திருக்கேன். சந்தியாக்கா உண்மையாவா? எவ்வளவு அவ சும்மா சொல்றாப்ல, அதெல்லாம் நீ நம்பாத. ஏவா அவளுக்கு தெரியாது. அவ தூங்க ஆரம்பிச்சான்னா தூங்கிக்கிட்டே கிடப்பா, எந்திக்க மாட்டா. இடியே விழுந்தாலும் முன்னாடியே விழுந்தாலும் அவளை எந்திக்க மாட்டா. எனக்கெல்லாம் சட்டுன்னு முழிப்பு தட்டிடும். நான் நிறைய முறை பார்த்திருக்கேன். நான் இன்னைக்கு உனக்கு ராத்திரி காட்டுறேன் பாரு. ஒரு பாட்டி கிணத்துல தடி குடிஞ்சு செத்து போச்சு. அந்த பாட்டி தான் அப்படியே ஆவியா தெரியுதான். ஏக்கா சோனி அக்கா, ராத்திரி இப்படிலாம் பியாய் கதை சொல்லி பயமுறுத்தாதக்கா. நாய் தான் குலைக்கிறத பார்த்து பயமா இருக்குன்னு சொன்னேன். நீ அதுக்குள்ள பியாய் கதை சொல்லி நீ பயமுறுத்திட்டு இருக்க பத்தியா? எப்படி நான் நடக்கிறதாம்ல சொன்னேன். உனக்கு பயமா இருந்துச்சுன்னா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உங்க அம்மாட்ட இரு. நான் வந்து எழுப்பி உன்னை கூப்பிட்டு காட்டுறேன். இன்னைக்கு 12 மணிக்கு ஒரு சம்பவம் இருக்கு. நாளைக்கு எங்க அப்பா கிட்ட போய் படுத்துக்கிடுவேன். எங்க அப்பா இன்னைக்கு அங்கதான் தூங்குவேன்னு சொன்னாவே அந்த வீட்ல. அந்த பாட்டியும் செத்து போச்சு. ரீசெண்டா தான் செத்து போச்சு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீட்ல தான், அந்த வீட்டு பாட்டி வீட்டை தான் நாங்க வாங்கணும். அப்ப அங்கேயும் பேய் இருக்குமா? கண்டிப்பா. அந்த பாட்டிக்கு அந்த வீடுனா உயிர். அதெல்லாம் போகும்போது அந்த வீட்டை தோண்டி கொண்டு போயிருவேன்னு சொல்லிச்சு. கொண்டு போக முடியாம விட்டுட்டு போயிருக்கு. அதனால அது அந்த வீட்டை சுத்தி சுத்தி தான் வரும். அந்த பாட்டி பேர் முட்டை பாட்டி. எங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி வரும், எங்கிட்டலாம் நல்லா பேசும். அதனால அது அங்க இருக்கும். அதனால நீ அதை கூட பார்க்கலாங்க. உங்க அப்பாட்ட தூங்கினா கூட 12 மணிக்கு பார்க்கலாம். எனக்கு பயமா இருக்கு. உங்க ஊரு சரியான பியாய் ஊரா இருக்கும் போல இருக்கு. எப்பல அது பியாய் ஊரும் கிடையாது, நாய் ஊரும் கிடையாது. அவ சும்மா பியாய் கதை சொல்லிட்டு இருக்க, நீ வேற பயந்துட்டு இருக்க பத்தியா? வா நீ அக்காட்ட வா, அவட்ட போவாத. எங்க வா ஜானிக்கா போக்கா, நான் சந்தியா அக்காட்ட தான் இருப்பேன். எப்பல நீ அவகிட்ட போவாத. அவளுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் பியாய் பிடிச்சிருந்து பிடிச்சி கோயில்ல போய் எங்க அம்மா விரட்டிட்டு வந்தா. திரும்பி அந்த பியாய் எப்ப வரும்னே தெரியாது. நீ அவகிட்ட போய் இருக்க பத்தியா? ஐயோ இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன், நான் போறேன். எல்லாம் ராகினி ஏன் ஓடியா? என்னாச்சு? எவ்வளவு என்ன பண்ணி அந்த பிள்ளைய ஏன் ஓடியா? அம்மா அந்த சுவானி தான் அந்த பிள்ளைய பியாய் கதை சொல்லி பரட்டி விட்டுட்டா. இல்ல ராத்திரி நேரத்துல சின்ன பிள்ளை கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? அம்மா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பயந்து ஓடிட்டா. போய் அவளை போய் பாரு, காய்ச்சதிச்ச வந்துட போய் சின்ன பிள்ளைக்கு. இரு போய் பாக்கே. அவள் இதுக்கே பயந்து ஓடுவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? எல்லாம் அது கொஞ்சம் பயந்த பிள்ளைலா, போய் பாருங்க என்னன்னு ரெண்டா. நானும் போய் பாக்கேன். ஒரு கூறு கிடையாதுமா அந்த பிள்ளைகளு. ஏண்டாத வேலையெல்லாம் நல்லா பண்ணுவா அந்த சுவானி. இதுக்குதான் என்கிட்ட திட்டு வாங்குவா. சகல, நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க சகல. நீங்க எவ்வளவு நாள்னாலும் இங்க தங்கலாம். நீங்க இங்க இருக்கிறதுக்கும் தங்கறதுக்கும் சங்கடம்லாம் படணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இந்த வீட உங்க வீடா நினைச்சு நீங்க இருங்க. எங்க போறது என்ன செய்யன்ட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்ம தோட்டத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இங்கே இருங்க. வக்கீல வச்சு பேசி எடுத்து உங்க சொத்தை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. நமக்கு தெரிஞ்ச ஒரு முதலாளி இருக்காரு, அவருக்கு தெரிஞ்ச வக்கீல்கிட்ட சொல்லியாவது பேசி ஏற்பாடு பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்ச இடத்துல உள்ள முதலாளி நல்ல டைப்பு, அவருக்கு தெரியும். அது நல்ல வக்கீல பிடிச்சு நம்ம பேசி எல்லாத்தையும் வாங்குவோம். அது வரைக்கும் நீங்க தாராளமா இங்க தங்கலாம். என் வேலை இப்ப இந்த பணங்காட்டு வேலை இருக்கிறதுனால நான் பயணி இறக்கிறதுக்காண்டி நாங்க போக வேண்டி இருக்கு. அதனாலதான் நான் அங்க தங்கிட்டு அடக்கேன். என்ன சுகல இருமிக்கிட்டு இருக்கிய? சளி பிடிச்சிருக்கோ? அது கொஞ்சம் இருமலு சளி இருந்துகிட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்லப்பா. அதெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சரியாயிரும். நீங்க இங்கே இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இதுவும் என்ன ஏதுன்னு கதையும் பார்ப்போம். வக்கீல பிடிச்சி பேசி உங்க இடத்த மீட்டுறதுக்கு என்ன பண்ணலான்னு நீங்க வருத்தப்படாம இருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா சரி சகல, பார்ப்போம் கடவுள் என்ன வழி விட்டுருக்காருன்னு. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கனவுலையும் நினைச்சு பார்க்கல. பொண்டாட்டி பிள்ளைல நினைச்சுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கஷ்டம்னு வரும்போது அப்படிதான் எல்லாம் வரும், சரியாயிரும். வழியில போய் சாப்பிட்டு வருவோம். ஆனா இன்னும் என் பொண்டாட்டி போன் பண்ணல, சாப்பாடு ரெடி ஆயிட்டா என்னன்னு. போன் பண்ணியன்னா எனக்கு இப்ப பசிக்கல சகல, நீங்க போய் வேணா சாப்பிட்டு வாங்க. ஐயே உமருக்கு பட்னியா போட்டு நான் போய் சாப்பிட முடியுமா? எனக்கு வாங்க போய் சேர்ந்தே போய் சாப்பிடுவோம். இதுக்கும் ஒரு போனை பண்ணிட்டு போவோம். வேற சும்மா போயிட்டாலும் நான் தான் போன் பண்ணியேன்னு சொன்னோம்லாம்னு கத்துவா. என்ன இவனை இன்னும் காணும்? ஹே ஹாய்டா, என்னடா
செவன்ஜி ரெயின்போ காலனில இருக்க ஹீரோ மாதிரி வந்து உட்கார்ந்துருக்க. டேய் உன்னை எப்ப வர சொன்னா எப்ப வர? வேற வீட்டை சமாளிச்சுட்டு வர வேண்டாமா? இந்த ராத்திரி எங்க போற எதுக்கு போறேன்னு 1008 கேள்வி. அதெல்லாம் சமாளிச்சுட்டு வரணும்ல. சரி எதுக்கு ஃபோன் பண்ண? என்ன ஏதுன்னு கேட்டா ஒன்னும் சொல்லாம வா நீன்னு மட்டும் சொல்லிட்டு வச்சுட்ட. அம்மா இது என்னது? இதுவாடா gift. யாருக்கு? வேற யாருக்கு? சந்தியாளுக்கு தான். அவளுக்கு நாளைக்கு பிறந்த நாள் இல்ல, அதான் 12 மணிக்கு போய் ஷார்ப்பா gift அவளுக்கு கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். ஓ பாடுறா கலக்குறப்போ. சரி போய் கொடுத்துட்டு வர வேண்டியதானே? டேய் அதுக்கு தாண்டா உன்னைய ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்னையவா? நான் என்ன பண்ண முடியும்? துணைக்கு என் கூட மட்டும் வாடா. எது ராத்திரி 12 மணிக்கு? அவங்க வீட்டுல எல்லாரும் இருப்பாங்களா? ஆமா இருப்பாங்க. வாசல் வழியா போறியா, கூரையை பிச்சுக்கிட்டு போறியா, பின் வாசல் வழியா போறியா? தெரியலடா, அங்க எப்படி இருக்குன்னு பாக்கணும் சுச்சுவேஷன். அதுக்கேற்ற மாதிரி ஓட்டை ஏறி குச்சாவது இறங்கிடலாம்னு இருக்கேன். போடாங்க கொய்யால, அதுக்கு வேற ஆளை பாரு, நான் போறேன். அந்த ஒரு கரண்ட தர்மடி வாங்க வைக்க பிளான் பண்ணிட்டான். டே ஷாம் நில்லுடா. இங்க பாரு, இதுக்கெல்லாம் என்னைய கூப்பிடாத சொல்லிட்டேன். வாசல் வழியா போறதுக்கே இது, அதுவும் நடராத்திரி போறதுக்கு சங்கடமா இருக்கும். இதுல வேற நீ ஓட்டை ஏறி குச்சி போறீங்க. அங்க வந்து நான் வந்து வளர்க்க பிடிக்கவா? டே அப்படிலாம் பேசாதடா. எனக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியா? உனக்காக ஒரு கொலையை பண்ண சொன்னா கூட பண்ணிடலாம்ல. இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னைய கூடாத, நான் வர மாட்டேன். பத்தியா அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் கேட்க மாட்டேன்னு நீ இப்படி தானே சொல்ற? அதுக்கு தானே சொல்ற. ப்ளீஸ்ல வாழ, எனக்கு நீ யாரு இருக்கா? அதான் உன் வீட்டுல சஞ்சய் இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு போ. அவன் தான் இதுக்கெல்லாம் லாக்கி. டேய் அவனை எப்படிடா கூப்பிட முடியும்? அவனை கூப்பிட பயந்து தான் நானே உன்னைய கூப்பிடுறேன். அவனை கூப்பிட்டு போனா நீ வாசல் வழியாவே உள்ள போயிடலாம். மாடி ஏறி குச்சி உள்ள போனோம், மதில் மேல ஏறி குச்சி போனோம், ஓட்ட பிரிச்சு போனோம்னு அவசியமே இல்லை. டேய் அவனெல்லாம் கூப்பிட்டு போனா சரிப்பட்டு வராதுடா. நீ தான் சரியான ஆள் இதுக்கு. யாருக்கும் தெரியாம போய் அவட்ட சர்ப்ரைஸா கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு சர்ப்ரைஸா கிளம்பிட வேண்டியதுதான். யாருக்குமே தெரியாம வந்துடலாம். வேற நான் கிஃப்ட் கொடுத்தேன்னா ஏன் எதுக்கு என்னன்னு ஏதாவது கேள்வி வரும், ஏதாவது பிரச்சனை ஆயிரும். ஏன் இப்ப நீ ஓட்ட பிரிச்சுட்டு இறங்கி போட மட்டும் பிரச்சனை வராதா? அந்த பிள்ளை கத்தி ஊற கொடுத்தானே என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே இப்பெல்லாம் அது உங்ககிட்ட சரியா பேசக்கூட மாட்டேங்குது, அப்படிதானே? பேசாது தானே, எதை இடையில சண்டைன்னு சொல்லி கேள்விவிட்டேனே. ஆமாடா பேச மாட்டா. அதனாலதான் சர்ப்ரைஸா 12 மணிக்கு போய் விஷ் பண்ணேன்னா அவ கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகி என் மேல இம்ப்ரெஸ் ஆவால. அதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப் பண்ணி போலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நான் வரல. நீ எப்படி போவியோ போய் கூட எனக்கு தெரியாது. பத்தியா இப்படி சொல்லிட்டு பத்தியா நம்ம என்ன அப்படியே பழகி இருக்கோம். ஏன் மாப்பிள்ள இங்க என்ன பண்ற? இது என்ன கிஃப்ட்? யாருக்குடா அந்த கிஃப்ட்? அது 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 என் ஃப்ரெண்டுக்கு மச்சான். அட யாருல அது உன் ஃப்ரெண்டு? அதான் எனக்கு தெரியாம ராத்திரி எதுவும் கிஃப்ட் பண்ண போறியா என்ன? ஆமா அவன் எனக்கு சர்ப்ரைஸா அவனுக்கு போய் கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். டேய் உண்மையை சொல்லு, சந்தியாளுக்கு தானே இந்த கிஃப்ட். என்ன இவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான்? எப்படி மாமா கரெக்டா கண்டுபிடிச்ச? அந்த பிள்ளைக்கு தான் வாங்கி வச்சிருக்கான். பத்தியா என்கிட்டே மறைக்கிற பத்தியா? அதுக்கு இல்லடா, வீட்டுல சஞ்சனா அம்மாக்கு யாருக்காவது தெரிஞ்சனா பிரச்சனை ஆயிரும்ல, அதான் வேற ஒண்ணும் இல்ல. தெரியும்டா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ மட்டும் தனியா வண்டி எடுத்துட்டு போகும்போதே நினைச்சேன் மாப்பிள்ள ஏதோ ஒண்ணு பண்றான், என்னதான் பண்றா பாப்போன்னு உன்னைய வியாபம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே இருந்திருக்கு பத்தியா? சரி அதான் உனக்கே தெரிஞ்சு போச்சுல. அவனுக்கு சர்ப்ரைஸா போயிட்டு அந்த பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு விஷ் பண்ணணுமா, கூட்டு போயிடு அவனை. சரி அவன்கிட்ட எவன்டா கோத்து விட்டுட்டு போறேன் இப்போ. சரி நம்ம பையன் தான், பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா வாங்க. நீ எங்க போற? நான் என்னமோ வீட்டுல கவுந்தரிச்சு படக்க வேண்டியது, அவ்வளவுதான். போய் தூங்கண்டாமா, நேரம் என்ன ஆகுது? 10 மணி ஆக போகுது. 10 மணி தானே ஆகுது, வா நம்ம சேர்ந்தே போய் கிஃப்ட கொடுத்துட்டு வரலாம். டேய் நான் எதுக்குடா? உங்க சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்டு உங்க வீட்டு சமாச்சாரத்துக்கு என்ன என்னத்துக்குடா கூப்பிடுறீங்க? நம்மள என்ன அப்படியே பழகிருக்கோம். வா மாப்ள. டேய் அங்க போனா ஏதாவது 7:30 சிக்கிக்கிட்டோம்னா அவ்வளவுதான்டா. எந்த 7:30 இருந்தாலும் பாத்துக்கலாம். வா. ஒன்ன போல வாங்க. வா உன் வண்டி எடு. டேய் என் வண்டி என்னத்துக்குடா? ஒரே வண்டியில போகண்டா, நான் நடந்துதான் வந்தேன். அவன் வண்டியிலே போலாம். அதுவும் சரிதான். இல்லையே வண்டி எடுத்துட்டு வா. வரேன் இரு. சாப்பாடெல்லாம் ரெடி, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஏன் பிள்ளைல அப்பாக்கு சாப்பாடு எடுத்து தாரேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வாரியலா? போன் நேரம் அடிச்சுட்டு நடந்தாரு சாப்பாடு ரெடியான்னு. நான் வேற சாப்பாடு ரெடியானதும் பிள்ளைகிட்ட கொடுத்து விடியேன் பொறுங்கன்னு சொன்னேன். அதனால போய் கொடுத்துட்டு வரீங்களாம்மா? நானும் ராகினியும் போறோம். சரி நல்லதா போச்சு. இந்த எடுத்து தந்து விடியே, கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அயல்வ சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துக்கிட்டேன்னாவ. போகும்போது 2 பெட்ஷீட் எடுத்துட்டு போயிருங்க. அங்க ஒரு பெட்ஷீட் தான் கிடக்கும், எதுக்கும் எடுத்துட்டு போங்க. நானும் அந்த பெட்ஷீட்டை துவைக்கணும்னு பார்த்தேன், ஆனால் துவைக்க ஞாபகம் இல்லாமல் அப்படியே கடந்து போச்சு. சரி 2 பெட்ஷீட்டு கொண்டு போயிருந்தா போகும்போது. சரிம்மா, டக்கு புக்குன்னு போட்டு எடுடே. இந்த பீடி இலையும் காத்துக்கு காஞ்சி போகுது. இந்த அடுப்பும் காத்து அடிக்கிறதுல உரகொள்ள மாட்டேங்குது. அதனால சூடு இல்லாம சரியா டக்குன்னு வியாபம் மாட்டேங்குது. பச்சை மாவா இருந்தாலும் வயிறு வலிக்கும், அதான் கூட கொஞ்ச நேரம் போட்டிருக்கேன். எங்க வீட்டுல இருந்து 2 கழுதைகளும் என்ன பண்ணிட்டு அடக்குதோ தெரியல. 2 சண்டை போட்டுட்டு அடக்கம் ஒண்ணுக்கு. பூமாரியும் சதிசியும் இங்க வர சொல்லி இருக்கலாம்ல. பூமாரி கொஞ்ச நேரம் படிக்கேன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா, அந்த பைய கிரிக்கெட் பார்த்துட்டு நடந்தா. சண்டை போட்டிருந்தா எப்படியும் 2ல 1 கிளம்பி அப்பயே வந்திருக்கோம். என்ன பண்ணது வேணா தெரியல.
போய் பார்த்தாதான் தெரியும். சோறு சாப்பிட்டுச்சுவலா, அடிப்படி சண்டை போட்டுட்டு நடக்குவலா, என்ன பண்ணுதுவேன்னு. நீங்க சொன்ன மாதிரிலாம் ஒண்ணும் இருக்காதுல்ல. நீங்க விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க. பாத்தியா, நீ நம்பவே மாட்டாங்க. எவ்வளவு அவ சொல்றத நீ மனசுல எடுத்துக்கிடாதன்னு சொன்னோம்ல, நம்பாதன்னு சொன்னல. அவ பொய் சொல்லிக்கிட்டு தெரியாப்ல, நீ அதே நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காத. அப்ப நான் வரல, பெரியமா தந்து விட்டாங்கன்னா நீனும் அக்காவுமே போயிட்டாங்க, நான் வரல. ஐயா, அவ கூட நான் போக மாட்டேன், உன் கூட தான் போவேன். நீ வா, நான் உனக்கு ஒரு இடம் காட்டுறேன். என்ன இடம்? ஒரு இடம் காட்டுறேன், வா. இப்ப மணி 9 போலதான் ஆகுது. 9:10 பக்கத்துல இருக்க, அவ்வளவுதான். 12 மணிக்கு தான் எதா இருந்தாலும் நடக்கும். இப்ப எதுவுமே வராது. நாய்க்கு பியாய் எல்லாம் தெரியும் கண்ணுக்கு, அதான் குறைச்சிட்டு நடக்குன்னு சொன்னீங்கல்ல. அந்த தெருவுல எல்லாம் சத்தம் கேக்குது. அப்ப பியாய் நடமாட்டம் ஆரம்பிச்சுட்டு அர்த்தம். அதெல்லாம் 12 மணிக்கு தான் வெளியே வரும், இப்பெல்லாம் வெளியே வராது. வா. அது நீ எறும்பு புத்தாப்ல, அவன் அப்படிதான் சொல்லிடப்பா. நீ என் கூட வா, நான் உனக்கு ஒரு இடம் காட்டுறேன். பயமுறுத்துவப்போ நான் வரல. பயமுறுத்ததுக்கு இல்லப்ல, நீ அந்த இடத்த பார்த்து வச்சுக்க. அப்புறம் நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். நீ ஒரு கதையும் சொல்லலாம்டா எனக்கு, நான் வரல உன் கூட. எல்லாம் வாங்க, வந்து எடுத்துட்டு போங்க. அந்த வரமா வா, நான் தான் இருக்கம்ல. சோனியாவளை விட்டுட்டு போவ கிறுக்கி வியானுனே அந்த பிள்ளைய இழுத்துட்டு போறா பாரா. நீங்க கூட்டு போய் அவ்வளவு பயமுறுத்தி காய்ச்சல் வர வைக்காம இவ விடாண்டா. அட நாய் பியாயிலாம் ஒண்ணும் செய்யாது. வா எக்கா, வரும்போது நீ இப்படி சொல்லாதன்னு சொல்லிதானே நானே கூட்டி வந்தேன். நாய் ஓடுனாலாம் பயப்படுறேன், அதுவே நம்மள கண்டு பயந்து ஓடுதுல. நம்மள கண்டா பயந்து ஓடுது? பியாயை பார்த்துட்டு ஓடுதுன்னு நினைச்சேன். நம்மளே பெரிய பேய், நம்மளை விடவா பெரிய பேய் வந்துற போது. வா. வரமாட்டேன்னு சொன்னவள வம்படியா இழுத்து கூட்டு வந்துகிட்டு நாய் பேயின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்க நீ. நாய் நம்ம உன்னையும் பெரிய தைரியசாலின்னு நினைச்சேன், நீ இவ்வளவு பெரிய பயந்தாங்கொழியா இருக்க. நான் நல்லா பயப்படுவேன், ஆனா என்ன வெளியில காட்டிக்க மாட்டேன், அவ்வளவுதான். உங்க ஊர்ல எல்லாம் எல்லாரும் சீக்கிரம் தூங்கிடுவாங்களோ, ஒருத்தரையும் தெருவுல காணும். எல்லா கும்பலும் சீரியல் பார்க்க போயிடும், பிள்ளைல அவ்வளவா போன நோண்டிட்டு அடக்கும். தெருவுல எங்க இப்ப விளையாடுது அவ்வளவா. என்னடா இங்கே இறக்கி விட்டுட்ட? வீட்டு வாசல்ல இறக்கி விட்டு மேலதாளெல்லாம் போட்டு வெடியெல்லாம் போட்டு உடனே உள்ள அனுப்பட்டுமா? அதுக்கு இல்லடா, அங்க போய் பாக்கணும்ல யார் இருக்கா வீட்டு வாசல்ல என்ன ஏதுன்னு. டேய் போய் பாரு, உனக்கு தானே வேலையாகணும். போ இரு, அவளுக்கு போன் அடிச்சு பாக்குறேன். அவ வேற போனை எடுப்பாளான்னு தெரியல, பயமா இருக்க. போன் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு எவனாவது இவ்வளவு தூரம் வருவானால. இதுல வேற 2 பேரும் கூட்டுக்கிட்டு வந்திருக்கான் துணைக்கு, எங்களுக்கு தருமடி வாங்கி தரதுக்கு தானே. டேய் உனக்கு நானாடா கூப்பிட்டேன், நீ அதெல்லாம் வம்படியா வந்த. நானும் வரலன்னு நல்லா சொன்னேன், என்னையும் விட்டுக்கலாம்ல. டே நீ இருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். அவன் இருந்தாலும் தைரியமா தான் இருக்கும். இருந்தாலும் அவன் அங்க பியாசிடுவான் சகஜமா, நமக்கு பியாச முடியாது. அதான் என்ன பண்ணு தெரியல. சரி உளராம சீக்கிரமா அந்த பிள்ளைக்கு போன் அடிச்சு பாரு. போன் அடிச்சிருக்கேன், ரிங்கு போகுது, எடுக்கலான்னு பார்ப்போம். இவனுக்கு இதெல்லாம் தேவையா? போன் அங்கதான் வச்சுட்டு போனா, படிக்கும்போது இங்கே வச்சுட்டேன் போல இருக்கு. இப்பதான் ஞாபகம் வருது. யார் அது நம்ம வரையும் போன் அடிக்கிறது? அப்பவே இருந்து அடிச்சிட்டு இருந்திருப்பாங்களோ, நம்ம தான் கேட்காம இருந்திருப்போமோ. ஐயோ, இவன் சரண்ல. இப்போ இதுக்கு இவன் ஃபோன் பண்ணுறான். ஃபோனை எடுக்க வேண்டாம், ஏதாவது பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவானா இருக்கும். ஃபோன் அட்டன் பண்ணாமல் சைலண்டில் போட்டுருவோம். என்ன மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஃபோன் பண்ணாதன்னு சொல்லிடுவோம்மா. ஆமாம், என்னன்னு கேட்டுட்டு ஃபோன்லாம் பண்ணாதலன்னு சொல்லிடுவோம். இவ்வளோ நாள் பண்ணாமல் தானே இடந்தான், ஏன் இப்போ திடீர்னு பண்ணுறான் என்னன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுல, ஏன் ஃபோன் பண்ண? என்ன சந்தியா, போன அட்டன் பண்ணதும் ஏன் பண்றேன்னு கேட்க. ஏன் நாளா ஃபோன் பண்ண கூடாதா? ஏன் என்கிட்ட பேச மாட்டேற? இதுக்குதான்டா லவ் பண்றவங்க சவகாசமே வச்சுக்கிட கூடாதுங்கிறது. என்னை மாதிரி முரட்டு சிங்கிளா இருக்கணும். வாயில எதுனா வந்துற போது வாசிங்கமா சொல்லிட போறேன். முரட்டு சிங்கிள்னு சொல்லிக்கிட்டு ஊர் முழுக்க அவ்வளோ பிள்ளைகிட்டு நம்பரை கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டு கடலை போட்டுக்கிட்டு இருக்குது. கேட்டா முரட்டு சிங்கிள்னா இதை நான் நம்பணும். டேய், உன் அளவுக்கு முரட்டு சிங்கிளா இல்லைனாலும் ஓரளவுக்கு நானும் முரட்டு சிங்கிள் தான்டா. விருப்பேத்தாத போயிரு. நைட்டு சிவனேன்னு படுக்க போறவன கூப்பிட்டு இங்க வச்சு நடராத்திரில எவன்டையும் தருமடி வாங்கி தராம இருந்தா சரிதான். வாங்கி தந்துருவீங்களோன்னு பயமா இருக்கு. உங்க மாமே மச்சான் பஞ்சாயத்துல கடைசியில என்ன இழுத்து விட்டுறாதீங்களா சொல்லிட்டேன். மற்ற பையன் மாமா பொண்ணுன்றதுனால ஸ்மூத்தா எல்லாம் முடிஞ்சிருன்னு தான் தோணுது. என்ன படிக்கும் போதே லவ் பண்றாங்க, அதான் என்ன ஏதாவது பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காதுன்னு தோணுது. அதான் உங்க அப்பா அம்மா 2 பேரும் பேச மாட்டாங்கல்ல, வேற எப்படி நடக்கும்? இவன் தான் கூறுகட்டத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான்னா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய், இது வாலிப வயதுடா, அப்படிதான் இருக்கும். பெரியவங்க சண்டை போடுவாங்க, நாளைக்கு சேருவாங்க. அதுக்குன்னு பிடிச்ச பிள்ளைய விட்டு கொடுக்க முடியுமா? நானா இருந்தாலும் அதே தான். எனக்கு பிடிச்சிருந்துன்னா அத்தை பொண்ணா மாமா பொண்ணா யாரா இருந்தாலும் சரி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். யாருக்காகவும் பார்க்க மாட்டேன்னாலாம். என்ன அந்த மாதிரி நமக்கு ஒன்றும் பிடிச்சதா ஒன்றும் வைக்கல. அத்தை பொண்ணு மாமி பொண்ணுலாம் ஒன்றும் இடுப்புல இருக்குதுங்க, இல்லை கல்யாணம் ஆகி வெளியூருக்கு போயிருதுவேன். ஒன்றும் கிடையாது நமக்கு. வேற என்ன பண்றது? அதான் உனக்கு இருக்குல்ல சஞ்சனா அந்த வாயாடி. ஐயோ, என் வாழ்க்கையவே பாதாள குழியில முக்க பாக்குறியடா.
உன் மச்சான் கிட்ட வருத்தப்பட போறான்டா, தங்கச்சியை கட்டிக்க மாட்டேன்னு சொல்றான்னு. ஐயோ, அந்த வாயாடியில வச்சு நம்மளால சமாளிக்க முடியாதுமா. சும்மா அவளை அத்தா அத்தான்னு கூப்பிட்டு வெறுப்பேத்துவேன். அதுவே இப்போ நான் வெறுப்பேத்துறதே கிடையாது. அது வா போவா வாழ போல எல்லாம் எது வேணாலும் சொல்லிட்டு போன்னு விட்டுட்டேன். நமக்கு ஏதோ ஒரு குருவமாவோ புருவமாவோ ஏதோ ஒண்ணு நம்ம சொல் பேச்சு கேட்டு நம்மளே சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கணும். நம்மள அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓ அப்படி நம்ம என்ன சொன்னாலும் மண்டையாட்டிக்கிட்டு ஒரு இன்னசென்ட்டா இருக்கிற மாதிரியான ஆளு தான் நமக்கு தேவை. அந்த மாதிரி ஒண்ணு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு கமிட் ஆயிட வேண்டியதுதான். பாரா சந்தியா, நான் இங்கதான் இருக்கேன் உங்க ஊர்ல. உனக்கு பர்த்டே விஷ் பண்ணலான்னு தான் வந்தேன். நீங்க என்னன்னா எதுக்கு ஃபோன் பண்ண ஏன் பண்ணேன்னு 1008 கேள்வி கேட்கிற. சரி, நீயா எப்பனா பேசுவேன் கால் பண்ணுவேன்னு தான் நானும் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். நீ பண்ற மாதிரியும் இல்ல பேசுற மாதிரியும் இல்ல. அதனால சரி பர்த்டேக்காவது விஷ் பண்ணலாமேன்ட்டு தான் உனக்கு இப்ப கால் பண்ணேன். ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? நான் இங்க வீட்ல தான்ல இருக்கேன், ஸ்டடி ரூம்ல. இப்ப நான் உங்க வீட்டுக்கு பின்னாடி அங்க வெளியில நின்னு பாக்குறேன். நீ கொஞ்சம் எட்டி பாரு. என்னல சொல்ற? நீ இங்கே இருக்க? ஆமா, உங்க ஊர்ல தான் இருக்கேன். அட எருமை மாடு, நீ யார் இப்ப இங்க வர சொன்னா? தயவு செய்து கிளம்பிரு, யார் கண்ணிலையும் மாட்டிராத. தேவையில்லாம என்னையும் மாட்டி விட்டு போயிடாதல. என்னாலலாம் தரமடி வாங்க முடியாது. இங்க இருக்க பிரச்சனை வேற பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. எங்க வீட்டுல வேற பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. அவங்களாம் வெளியே தானே இருக்காங்கன்னு சொன்ன. நீ அந்த பக்கம் ஜன்னல் வெளியே மட்டும் எட்டி பாரு. நான் உனக்கு கிஃப்ட் மட்டும் பிரசன்ட் பண்ணிட்டு போயிடுறேன். நீ ஆண்டால சரண், எனக்கு ஒரு கிஃப்டும் வேண்டாம். தயவு செய்து இடத்த காலி பண்ணி எங்க சோனி பார்த்தா அவ்வளவுதான் செத்தேன் நானு. எங்க அம்மாட்ட மாட்டி விட்டுருவா. ப்ளீஸ்ல பெயிரு, நீ போன்ல விஷ் பண்ணதே போதும். இங்க பாரு, இப்ப நீ ஜன்னல் வழியா நீ எட்டி பார்க்க போறியா இல்லையா? நான் வேணா அந்த சைடு வாரேன் வந்து நிக்க. நீ ஒழுங்கா இப்ப வரலன்னு வையா, நேரா வீட்டுக்குள்ள வந்துருவேன். யாமல இப்படி பண்ற? தேவனாம நீ மிரட்டிக்கிட்டு இருக்க பத்துக்க. ஆமா, அப்படிதான் மிரட்டுவேன். என்ன நீ வர வர என்கிட்ட சுத்தமா நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். நானும் பொறுத்து போறேன். உன்னை வீட்டுக்கு வரும்போது பார்க்கும்போதெல்லாம் நானும் சரி நீ பேசுவேன்னு பார்த்தா நானும் விலகி நிக்கிறேன். சரி நீயா வரட்டும், நீயா வர மாதிரி இல்ல. இனிமே நானா வந்து பேசதான் செய்வேன். உன் நேரம் வீட்டுக்கு வர போறேன். பறிப்போம் எல்லாரும் வீட்டுல தானே இருக்காங்க. இந்த வாரம் இரு. இல்ல சரண், பயமா இருக்குல்ல, ப்ளீஸ்ல வீட்டுக்குலாம் வராத. இப்போ உனக்கு என்ன? நீ வீட்டுக்கு பின்னாடி வருவேன், நான் ஜன்னல் வழியா பார்க்கணும் தானே? நான் பாக்குறேன். அது வாரம் இரு. இன்னைக்கு நல்லா வசமா 2 பேரும் மாட்ட போறோம். அது மட்டும் தெரிஞ்சு போச்சு எனக்கு நல்லா. அதெல்லாம் மாட்ட மாட்டோம், நான் பாத்துக்கிறேன். சந்தியா, இன்னைக்கு நீ செத்த போ. உனக்கு இன்னைக்கு கடைசி நாள் தான். வெளியே இந்த பக்கம் எல்லாரும் இருக்காங்க, இவன் இந்த பக்கமா வரேன்றான். அடுத்தவங்களாம் பார்த்து ஏதாவது சொன்னாங்கன்னா எப்படி? ஐயோ, என்ன பண்ண போறேனே தெரியலையே. பெரிய பொண்ணத்தை உமாக்காலாம் இருக்காவல, சும்மாவே உமாக்காலாம் மோப்பம் பிடிப்பாவ. இப்போ இவெல்லாம் வாரான்னு தெரிஞ்சா ஏதாவது மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாவனா என்ன பண்றது? சோனி வேற சாப்பாடு கொண்டு போயிருக்கா அப்பாக்கு. அவ எங்கன்னா இவனை பார்த்து தொலைஞ்சான்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே கடவுளே. எப்பா ஒரு வழியா பேசிட்டு வந்துட்டான்ப்பா. என்னடா சொன்ன சந்தியா? அவ ஸ்டடி ரூம்ல இருக்கலாம். ஸ்டடி ரூம் பக்கம்னா அந்த சைடு ஃப்ரீயா தான் கிடக்கும். அந்த பக்கம் தெரு வரும். அங்கோடி போய் அவளுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துடலான்னு பாக்குறேன். இன்னும் 12 மணி ஆகலையே. டேய், கிஃப்ட் கொடுக்கதே பெருசு. 12 மணி ஆனா என்ன ஆகலன்னா என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னோடதா தான் இருக்கணும். அதனால போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். அவங்க வீட்டுல உங்க பெரியமா பெரியப்பா எல்லாருமே வந்திருக்காங்களாம். எல்லாரும் ஃப்ரண்ட்ல வீட்டுக்கு அங்க முன்னாடி இருக்காங்களாம். அதனால சைடு வெளியே வர சொல்லியிருக்கா. அந்த சைடு தான் ஒரு ஜன்னல் வெளியே இருக்கும். அதனால அந்த வழியா போய் பேசிட்டு வந்துடுறேன். பாருடா, ஏற்கனவே இப்படி எல்லாம் போய் பேசியிருக்கியோ? சச்சா இல்ல, வீட்டுக்கு அடிக்கடி வந்துருக்கோல. அதனால நமக்கு கொஞ்சம் இந்த பக்கம் போனா எந்த இடம் வரும், அந்த பக்கம் போனா எந்த இடம் வரும்னு எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால ஸ்டடி ரூம்ல இருக்கேன்னா அப்பனா வசதியா போச்சு. கொஞ்சம் அங்கேயே இரு, நான் வாரேன்னு இருக்கேன். டேய், உன்னை நான் என்னமோ நினைச்சேன்டா. பயங்கர விவரமா தான் இருக்க போனி. டேய், அந்த அளவுக்காடா நீ நினைச்சிட்ட? நீ பொழைச்சிப்படா, பொழைச்சிப்ப. போ போ. ஓய், நீங்க எங்க? ஓய், என்ன எல்லாரும் பியாயிருங்க நிக்கிய? என்னாச்சு? இந்த நேரத்துல இந்த வாயாடி இங்க வந்தா? ஏய் சோனி, நீ எங்க? அத நான் கேட்கணும். எங்க ஊருக்குள்ள வந்துட்டு நீங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீல. அம்மா 3 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது இந்த ராத்திரியில மணி 10 ஆகுது. எடி குள்ளச்சி, 10 நடு ராத்திரில கூட நீ வீட்டுல இருக்க மாட்டேன்னா தெருவா சுத்திக்கிட்டு இருக்க சுவாவாரி. பா, பியாய் கணக்கா தெருவுல சுத்திக்கிட்டு இருப்பியா? போய் வீட்டுல போய் பாடு. உனக்கும் பியாய்க்கும் வித்தியாசமே தெரியாம எல்லாம் பையன் தெரிச்சுட்டு ஓட போதுவேன். ஏய், எதுக்கு வந்தீங்க 3 பேரும் முத அத சொல்லு. பியாய் நாய் கதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். யாரு? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். இவனை பார்த்தா பியாயே பயந்துருமே. கிட்ட 2 நிமிஷம் எவன் பேசினாலும் பயந்து பீச்சு ஓடிடுவான். சாமோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ 10 சொல்லி கூப்பிட்டான். அதான் வந்தோம். அவன் கவுதரிச்சு பார்த்து தூங்கிட்டான் போல இருக்கு. அதான் வெளியில போன் பண்ணிக்கிட்டு நிற்கும். யாரு? சீனியர் ஃப்ரெண்டா? அட, இப்ப என்ன எதுக்கு கோத்து முடியானுவன்? ஆமா ஆமா, அவன் ஃப்ரெண்டு தான். சீனியர், உங்களுக்கு இந்த ஊர்ல யார் ஃப்ரெண்டு? எனக்கு தெரியாம. அவன் பழைய ஃப்ரெண்டு. அவன் படிச்சு முடிச்சிட்டான். என்னது பழைய ஃப்ரெண்டா? டேய், ஏதோ சொல்லி சமாளி மாப்ள. உங்க ஃப்ரெண்ட் அப்படி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படிச்சு முடிச்சாரு? அவன் முடிச்சு 2-3 வருஷம் ஆயிட்டு. நல்ல பழக்கம் நாங்க. அதான் வெயிட் பண்றேன். அவன் பேரு தினேஷ். தினேஷா?
தினேஷ்னு முக்கு தெருவில் ஒருத்தர் உண்டு. அவரு காலேஜ்லாம் முடிச்சு 7-8 வருஷம் இருக்கும். அவர் இப்போ வெளிநாட்டுலலாம் வேலை செய்யாரு. ஆமா ஆமா அவன் தான். அவருக்கு எதுக்கு பிறந்தநாள் விஷ் பண்ணதுக்கு நீங்க வீடியோ கால்லயே அதுல விஷ் பண்ண வேண்டியதானே? என்னத்துக்கு அவங்க இங்க வந்து நின்னுகிட்டு விஷ் பண்றதுக்கு வந்திருக்கீங்க? அது எப்படி என்னதான் இருந்தாலும் ஊர்ல வந்து நின்று விஷ் பண்ணும்போது ஒரு இதா இருக்கும்ல, அதுக்காக தான் வந்தோம். நீ போ வீட்டுக்கு போ, உன் வீட்டுல எல்லாம் தேட போறாங்க. எனக்கு என்னமோ இது சரியா படலையே. போ வீட்டுக்கு போ, அண்ணன் சொன்னா கேட்கணும், மண்டையில நறுக்கு கொட்டி விடுவேன். போ. சரி வீட்டுக்கு வாங்க, சப்பாத்தி தான் எங்க அம்மா செஞ்சாவ, சாப்பிட்டு போலாம். நாங்களும் சாப்பிட்டோம், 10:30 மனசு சாப்பிடுவானா? போ போ போய் படுத்து தூங்கோடு. நாங்க இன்னைக்கு தூங்கவே மாட்டோம். சந்தியாளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால அவளுக்கு விஷ் பண்றதுக்காக தான் நாங்க எல்லாம் முழிச்சு கிடக்கோம். சின்ன பொண்ணுட்டையும் சொல்லிட்டேன், இவ பூமாரிட்டையும் சொல்லிட்டேன். எல்லாரும் 12 மணிக்கு டான் எங்க வீட்டுல அசம்பிள் ஆக சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நாங்க கேக் வெட்டணும். கேக் வேற சின்ன பொண்ணு வீட்டுல கொடுத்து வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா சந்தியால இம்ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சிருக்கோம். சர்ப்ரைஸ் ஆகணும்வா, அதுக்காக நீங்களும் பேசாட்டிக்கு வாங்கலாம். அவ சர்ப்ரைஸ் ஆவல்ல. எப்படியோ சீனியர் புண்ணியத்துல நீங்கள் வந்த மதியாச்சுல்ல. யார் வந்தாலும் வரலனாலும் சரணத்தா வருவீங்க, அப்படிதானே? ஆமா ஆமா பாருங்க, சரணத்தாலே வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உங்க 2 பேருக்கு என்ன வர வேண்டியது தானே? ஏய் நாங்களா gift ஒன்றும் வாங்கிட்டு வரல, சும்மா வெறுங்கை ஆட்டிட்டு வந்திருக்கோம். அதனால என்ன, பரவாயில்ல இருக்கட்டும், வாங்க. வேண்டா சோனி நீ போ, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாங்க கிளம்பிடுவோம், நீ போ. வேற பெரியமா ஏதாவது நினைக்க போறாங்க. ஐயா எங்க அம்மாலாம் ஒன்றும் நினைக்க முடியாவ, வாங்க. போ சொல்லிட்டா முதல்ல அவளை வீட்டுக்கு, அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம்னு. ஆமா சோனி நீ முதல்ல வீட்டுக்கு போ, நாங்க அப்புறம் வரோம். ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணிட்டு தான் வருவானா, ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணிட்டு நாங்க அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். சரி, எங்க அம்மாட்ட போய் நான் சொல்றேன். போ போ போய் சொல்லு, அவிய வரலாம்னு சொன்னாங்கன்னா நாங்க வரோம், இல்லாட்டினா நாங்க அப்படியே கிளம்பிடுவோம். சரி அக்னி வா. எக்க அந்த அண்ணன் யாரு? டேய் உன் பிரச்சனை ஈஸியாவே முடிஞ்சிரும் போல இருக்கு. அவன் வீட்டுல போய் சொன்னானா நேரா வாசல் வழியாவே போய் இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு வந்துடலாம். டேய் நான் இதுல முக்கியமான பொருள் வச்சிருக்கேன்டா, இது அவங்க முன்னாடி கொடுத்தனா ஏன் எதுக்குன்னு கேள்வி வரும். அதனால நான் சந்தியாவை பார்த்து இது அவளுக்கு யாருக்கும் தெரியாம கொடுத்துட்டு வரேன். நம்ம வெறுமையோட போனா கூட ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நான் வாங்கியிருக்க கிஃப்ட்டை பார்த்து ஏதாவது நினைப்பாங்க. அதனால நான் இது அவளுக்கு எப்பயும் போல தெரியாமலே நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் உள்ள போறதா இருந்தா வேணா அப்புறம் போலாம், நீங்க மட்டும் இங்கே நில்லுங்க, நான் இந்த இப்போ வந்துடுறேன். சொன்னா கேளு, என்னடா இவன் இப்படி இருக்கான்? அவன் ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கான். ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு சம்பவம் இன்னைக்கு பண்ண போறியன்னு தெரியுது. ஆனா என்ன பண்ண போறியன்னு தான் தெரியல எனக்கு. அநேகமா காலையில பாளையங்கோட்டை ஜெயில தான் இருப்போம்னு நினைக்க வளரும். எங்க போனா இன்னும் ஆளை காணோம். சரசுக்கு வேற ஒரு நாளைக்கு சப்பாத்தி எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த பிள்ளையும் சாப்பிட வரும்ல, இவ்வளவு நேரம் இருந்த பிள்ளை ஓடிட்டா சாப்பிடுங்கிறதுக்குள்ள அடலச்சு 4 முடியெல்லாம் சாப்பிட வராது. இங்க இருந்தா சாப்பிட சொல்லுவாங்களான்னு தான் நைஸா ஆளு பீடி தட்டை தூக்கிக்கிட்டு ஓடிட்டு, பிள்ளைல 2 சண்டை போட்டுட்டு நடக்கலாம், என்னன்னு போய் பாக்கேன்னு நைஸா போன் வந்த மாதிரி தூக்கிட்டு ஓடிட்டு சாப்பிட கூச்சப்பட்டுக்கிட்டு. சரசக்கா ரோசக்காரைய அப்படிதான் இருப்பாவ, எல்லாரும் உன்னை மாதிரி இருப்பாவளா? அது என்னலாம் பெரிய பண்ணு, நீயும் தான் வாங்கிதுங்க எல்லா இடத்துலயும். ஒன்னே ஒருத்தர் திட்டம் பண்ணிருக்காங்க, என்னைய மட்டும் எல்லாரும் திட்டியாவளையா? நான் வாயால கேட்டு வாங்கி சாப்பிடியே, நீ கேட்காம வாசியில என் கூட சேர்ந்து சாப்பிட்டுறியா, அவ்வளவுதான் வித்தியாசம். நீ பறக்க வட்டிக்கிறாங்க, பறக்கெல்லாம் செய்யா. தந்துருங்க தந்துருங்க, எனக்கு முதல் தந்துருங்கன்னு. நான் இருந்தா தும்மே, இல்லைன்னா நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டேக்கா, ஒன்றும் இல்லை வேண்டான்ட்டு போயிடுவேன். நீ அப்படியா? தந்துருங்க, எனக்கு வச்சுட்டு நீங்கள் தும்பியில திங்கலையே, திங்காம இன்னும் பட்டனியா கிடப்பியலோ, தந்துருங்கன்னுலாம் நிற்கா. ஆமா நானும் வேலை செஞ்சிருக்கேன், என்னோட கான்ட்ரிபியூஷன் அங்க இருக்குல்ல. ஏது சப்பாத்தியை இப்படிக்கா அப்படிக்கா திருப்பி போடியது ஒரு வேலையாளா? 2 பேரும் சண்டை போடுறீங்க, எவ்வளவு வேணுமோ எடுத்து தின்னுங்க. நாங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் சோறு கூட கிடக்கலாம், சோறை போட்டு திங்க, சப்பாத்தி வேணா தின்னுங்களா. நான் அந்த பிள்ளைல இன்னும் சாப்பிடலையான்னு தான் நான் சொன்னேன். எனக்கெல்லாம் பசிக்கே இல்லை, எனக்கெல்லாம் 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா தான் இருக்கு, வேணா எடுத்துக்கிடுங்களா? ஐயோ எக்கா, இப்ப எங்களுக்கு சப்பாத்திக்கு பத்தலன்னா ஒண்ணுங்க அடிச்சுக்கல. நாங்க எல்லாரும் என்னைய மட்டும் திட்டினா எப்படி, அவளையும் திட்டுங்கன்னு சொல்லியே. எக்கா நீ அவளை கண்டுக்காதீங்க, அவளை 2 பேரும் இப்படிதான் அடிச்சுக்கிடுவாளுவ, கொஞ்ச நேரம் கடிச்சு சேர்ந்துக்கிடுவாளுவ. நீ சாப்பிடு. இந்த சப்பாத்தி கடையெல்லாம் கொண்டு உள்ள வச்சுட்டு தட்டு எடுத்துட்டு வாழான்னு இந்த சந்தியாலையும் காணும். எங்க போனா? ஏன் சந்தியா சாப்பிடவா? இந்த இதுவெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு வாரேன்னு சொல்லிட்டு போச்சு, இந்த பிள்ளைகளையும் இன்னும் காணும். இன்னவா சப்பாத்தியில் தக்காளி தொக்கை உருட்டி தாங்கக்கா, நான் சாப்பிட்டுக்கிட்டே போகிறேன்னா. இந்த சுவானி பிள்ளை பியாய் பின்னாடி எச்சு பேய் பின்னாடியே வந்துடும், வச்சுட்டு வா வந்து சாப்பிடுன்னு வாங்கி பிடிங்கி வச்சுட்டு போயிட்டு. அந்த பிள்ளை பாவம். ஆமா அவள் அந்த மாதிரி ரோல் பண்ணி திங்க தான் பாப்பா. நானே பள்ளியோடத்துக்கு அப்படியே ரோல் பண்ணி தான் கொடுத்து விடுவேன் டிஃபன் பாக்ஸில் வச்சு. அது அப்படிதான் திங்கும். அது நிறைய இருக்கு, எத்தனை வேணாலும் ரோல் பண்ணி வச்சு கொடுத்து விடுவோம் பிள்ளைக்கு. வரட்டும். எம்மா எம்மா நான் வந்துட்டாலும் பேர் பிள்ளைகள் வாங்க, அப்பாவுக்கு கொடுத்துருவீங்களா? சாப்பிடியாவல? ஆமாம்மா, அவ என்ன சாப்பிட்டுட்டு 2 பேரும் அங்கேயே படுத்துக்கிட்டேன்னு சொன்னாவ. தெரியுமா, அங்க 2-3 அண்ணங்க நின்னாங்க, அக்கா பேசுனா. யாருல அந்த பையலுவே? எம்மா நம்ம சஞ்சய், சரணதா, அப்புறம் அந்த சீனியர் பையன் 3 பேர் தான் அங்க நிக்காவுமா. அவங்க எதுக்கு இப்ப இங்க வந்து நிக்கானுவ 10:10க்கு? ஏதோ சீனியர் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாளா விஷ் பண்ண வந்தாங்களாம். யாருல அந்த ஃப்ரெண்டு? எந்த பையலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்? அது ஏதோ தினேஷ் அண்ணாவா ஏதோ பேர் சொன்ன மாதிரி இருந்தது. அது சீனியருக்கு ஃப்ரெண்டா.
அந்த பையன் இந்த பையன்களுக்கு தெரியுமாமா? அப்படிதான் சொன்னானுவேன். வீட்டுக்கு வாங்கலன்னு இல்ல வேண்டாம் நாங்க விஷ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் போயிட்டாரோ நேரம் ஆயிட்டு நானுவேன். என்ன பண்றான்னு தெரியல. நான் இருந்தாலும் சரின்னு வந்துட்டேன். வீட்டுக்கு போய் மண்டையிலே கொட்டி விடுவேன்னு சஞ்சய் விரட்டி விட்டுட்டா இருந்தாலும் வந்துட்டேன். பெரிய பொண்ணு யார் அந்த தினேஷ்? ஏன்னா உமா உனக்கு யாரும் தெரியும் ஞாபகம் இருக்கா? எந்த பையன்னு எனக்கு தெரியலையே. தினேஷ்னு யார் இருக்கா நம்ம ஊர்ல? எவனு தெரியலையே எனக்கும். படிக்க பயிலுவே இன்னும் சதீஷ் கூட சேர்ந்த பயிலுவே எல்லாம் தெரியும். வேற பயிலுவே பேர் ஒன்றும் தினேஷ்னு இல்லையே. ஏதோ வெளிநாட்டுல வேலை பார்க்கவலாம் படிச்சு முடிச்சு. வெளிநாட்டுல வேலை பார்க்கவனுக்கு இங்க வந்து ஏன் விஸ் பண்ணியாவ? வெளிநாட்டுல வேலை பார்க்க பிள்ளைன்னா அந்த மரகத மோகனா இருக்குமோ? மரகத மோகன் பேரு தினேஷ் இல்லையே, மகேஷ் தானே? ஆமா மகேஷ் தான் வெளிநாட்டுல வேலை பார்க்காம படிச்சு முடிச்சு. இவ ஒரு விழாவே மகேஷ் சொல்லியிருப்பானோ, நமக்கு தான் தினேஷ் நினைச்சிட்டோமா? எனக்கு என்னமா அவியெல்லாம் சொன்ன ஆளுக்கு பிறந்தநாள் விஷ் பண்ண வந்திருப்பாவளே தோணல. எனக்கு நம்ம அக்காக்கு தான் விஷ் பண்ண வந்திருப்பாவளோன்னு தோணுது. அதுல ஒரு அண்ணன் கிஃப்ட் எல்லாம் வச்சிருந்தாரு. அப்படியா? நான் பாக்கலையே. அவர் உன்னைய பார்த்தது பின்னாடி மறைச்சு வச்சுக்கிட்டாரு. ஒருவேளை சரணா இருக்குமோ சந்தியாளுக்கு விஷ் பண்றது காட்டி வந்திருப்பானுவோ. திருட்டு பயலுவே நம்ம கிட்ட எப்படி ஏமாத்தி விட்டானுவே. இதுல வேற நான் பேக்கலாண்டு காணாங்க வாங்கலான்னு கூட்டிட்டு வேற கிடக்கேன். இவங்க வந்தானுவனா என்ன நடக்கும்னே தெரியலையே. கொஞ்ச நேரத்துல நல்லா இருந்த குடும்பம் கலவர குடும்பமா இருக்குமே. ரத்த பூமியா இருக்கும் கலவரமாயி. ஐயோ அப்பா அங்கதான் இருக்காரு, பெரியப்பங்க இருக்காங்க, பெரியமா எல்லாம் இருக்காங்க. ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி அவ்வளவுதான் வெட்டு குத்தாயி போயிரும். நாளை பின்ன அந்த ரமணி இங்க வந்து சண்டை கிண்ட போட்டுச்சுன்னா அவனும் அந்த ஆளும் ஓடி போயிடுறதே நல்லது. ஆமா அந்த சந்தியாலங்க ஆளை காணோம். அவன் வெளிநாட்டுல இருக்க, அவன் கல்யாணமாயி பிள்ளையே இருக்கு. அந்த பையனால இருக்க வாய்ப்பு இல்ல. யாராவே இருந்துட்டு போற வையா பிள்ளைகளா சாப்பிடுங்க. அம்மா ராகினி வா, அம்மா ஊட்டி விடட்டுமா? வேண்டாம்மா நானே எடுத்து சாப்பிடுறேன். அம்மா பிள்ளைகளா உட்காருங்க சாப்பிடுங்க. ஏமா சந்தியாங்க அவன் அந்த இது சப்பாத்தி மாவு கட்டையெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வரேன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். உள்ள போனவளை இன்னும் காணோம். பாத்ரூம்ல டப்பெல்லாம் நம்ம தெரியல. அவளையும் சாப்பிட கூப்பிடணும். நீ சாப்பிட, அவ வருவா. வந்ததை அவ சாப்பிட்டுக்கிடட்டும். சரிம்மா. ஏம்மா சந்தியாளுக்கும் 12 மணிக்கு விஷ் பண்ணதுக்கு நானும் கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு வீட்டுல சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு. இது எப்ப நடந்துச்சு? ஐயே அவளுக்கு பிறந்த நாள் எனக்கு ஞாபகமே இல்லையே. உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு தான் தெரியுமே. நீ என்னைக்கு எங்களுக்கு பிறந்த நாளெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க? அதனாலதான் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நாங்க அன்னைக்கு சின்ன பொண்ணுக்கு காலேஜுக்கு போனோம்ல, அப்ப எல்லாம் வாங்கி சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். 12 மணிக்கு எடுத்துட்டு வாப்லான்னு இருக்கேன். இப்ப சொல்லிட்டு வந்தேன், சரி கொண்டாரேன்னு சொன்னா என்கிட்ட சொல்லிட்டு கொண்டு வரேன்னு இருக்கா. அதான் அந்த பயல்வெல்லாம் அங்க நின்னதான் சந்தியாளுக்கு கேக் ஒட்டணும் வாங்கலான்னு கூப்பிட்டேன். அவனும் நாங்க வரலன்ட்டானுவேன். அங்கே யாருக்கும் விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்துட்டேம்மா. நீ கூப்பிட்றதா இருந்தா நீ கூப்பிட்டுக்க. கேக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்ப கூப்பிடு. சரிம்மா அப்ப நான் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். இப்போ உங்க அப்பாவுக்கும் சொல்லுங்களா, அவங்க 12 மணிக்கு கேக் ஒட்டுனா வருவாவில்ல? சரிம்மா. சரி போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். மணி 10 போல தானே ஆகுது. நேரம் கிடக்கலாம். சாப்பிடுங்க முத. தயிர் பிள்ளைகளுக்கு வச்சு கொடுக்கேன். சந்தியா பயந்துட்டோம்ல. உள்ளவா சீக்கிரம் உள்ளவா, யாராவது பாத்திர போறாங்க. இத முத பிடி வரேன். என்னதுல இது? பர்த்டே gift. wish you many more happy returns of the day. இப்ப ரொம்ப முக்கியம். முத உள்ள வாழ. அம்மா எங்க மாமியாருங்க. வாய உடைக்க போறேன் பாரு. ரொம்ப தைரியம் தம்ல உனக்கு. எந்த தைரியத்துல வந்த நீ முத? நான் தான் உன்கிட்ட பேச முடியல. அப்ப எதுக்கு gift எல்லாம் வாங்கிட்டு வந்த? நீ பேச மாட்டேனா அப்படியே விட்டுற முடியுமா? என்னைக்கா இருந்தாலும் நீ ஏன் மாமி பொண்ணு தானே. எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. அந்த தைரியத்துல தான் வந்தேன். எங்க அம்மா கிட்ட போய் இப்படி சொல்லலாம் பாப்பா? ஏன் நான் சொல்ல மாட்டேன்னு பாக்கியோ? போய் சொல்லட்டுமா? இரு இப்பயே போய் சொல்றேன். இல்ல சரண், இன்னும் நீ சொல்ல வேண்டாம். இங்க வா முத. சந்தியா அங்கே நில்லு சரண். ஏன் சந்தியா என்கிட்ட பேச உனக்கு பிடிக்கலையா? இங்க பாரு சரண், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உனக்கு புரியுதா இல்லையா? உங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுமே நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க பத்தியா? இன்னும் நான் ஏன் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? இங்க பாரு, வீட்டை சமாளிக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ ஏன் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? கிஃப்ட் இதுல ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு வா. இங்க பாரு சரண், விளையாடாத. தயவு செய்து இதெல்லாம் எடுத்துட்டு போயிரு. இந்த ட்ரெஸ் எங்க உள்ளது ஏதுன்னு கேட்டேன்னா எங்க வீட்ல எல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. எங்க வீட்ல எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. நீ என்ன உன்பாட்டுக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிக்கிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த கத்தி கூரையே கூப்பிட்டுருவேன் பாத்துக்க. சரி கூப்பிடு, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி. நான் இன்னைக்கு போக மாட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்சா தெரியட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க பாரு சரண், நீ வம்புக்கு வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்க. நீ ஏன் பயப்படுற, எதுக்கு பயப்படுறன்னு எல்லாம் எனக்கு புரியுது. எங்க ஃபேமிலியை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்க அம்மா அப்பாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து எனக்கு காட்டு. இப்போ நீ இதை போட்டுட்டு வரலன்னு வையன், நேரம் உங்க அம்மாக்கிட்டே போயிட்டு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு உங்க பொண்ணுக்கு எடுத்துட்டு வந்தேன், நான் உங்க பொண்ணை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்துருவேன். பாத்துக்க.
சும்மா நடிக்காதல. இந்த டைலாக்குக்கெல்லாம் மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. உங்கள் அம்மாவெல்லாம் ஒன்றாக பேசி சம்மதிக்க வைக்கவே முடியாது. எனக்கு நல்லா தெரியும். இங்க பார் சந்தியா, நான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன்னு வை, அதுக்கப்புறம் அதை மாத்தவே முடியாது. நான் இப்ப எதுக்காக இங்க வந்தேன்னா, நீ என்கிட்ட பேசுவியோ பேச மாட்டியோ, எனக்கு இந்த Dress உனக்காக நான் வாங்கினேன், இதை நீ போட்டுட்டு வா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசணும்லாம் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ இதே பேசாமலே இரு. நான் நம்ம படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் எல்லாம் சொந்த காலில் நின்னப்புறம் தான் நான் வீட்டில் வந்து பொண்ணு கேட்பேன். நீ அதனால பயப்படணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீ என்கிட்ட அது வரைக்கும் பேசவே வேண்டாம். நானும் உன்னைய பேசணும் வந்து கெஞ்சவும் மாட்டேன். இந்த பர்த்டே கிஃப்ட்டை வாங்கிக்கோ, நான் விஷ் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டே இருப்பேன். நீ பிரச்சனை பண்ணான்னு முடிவு பண்ணா, நீ அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை பண்ணா அதுவே நான் ஃபேஸ் பண்ண தயாராக தான் இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என்னைய பிடிக்கும்னு. அதனால நீ ரொம்ப பேசாம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா போ. என்ன நீ இவ்வளோ கோவப்படுற? இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. தெரியுதுல கோவப்படுறேன்னு, போய் போட்டுட்டு வா. வெளியில எல்லாரும் இருக்காங்க. நான் ஜன்னலுக்கு வெளியில போயிடுறேன், நீ இங்க இருந்தே அப்ப ட்ரெஸ் பண்ணு. ட்ரெஸ் பண்ணிட்டு எனக்கு காட்டு. கீழேயே போயிருவேமா, பார்க்க மாட்டேன். நான் உனங்க அதுக்கு வரல. அப்புறம் ஏம்ல இப்போ ட்ரெஸ் மாற்ற சொல்கிற? நான் காலையில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வேணா உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். இல்ல, எனக்கு நீ இப்பவே போட்டு காட்டு. எனக்கு எனக்கு பார்த்தே ஆகணும். நீ பேசுறதே சரியில்லை போல. சரி போடு, நான் கீழே போறேன். சீக்கிரம் மாத்திட்டு கூப்பிடு. சரி. என்ன இவன் இன்னைக்கு ரொம்ப உக்கிரமா இருக்கான்? என்னாச்சுன்னு தெரியலையே. ட்ரெஸ் மாற்ற வேற பயமா இருக்கே. ரெஸ்ட் ரூம்லேயே போய் மாற்றிட்டு வந்துடுவோம்.